அது ஒரு கருப்பு தினம். இனிமேல் இந்திய வரலாற்றில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது. இப்போ இந்த நேரத்தில் இது விஜய் சார் மேலே தப்பா, இல்லை காவல்துறை மேலே தப்பா, இல்லை அரசாங்கத்தின் மீது தப்பா அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஆராயாமல், ஏன்னா இப்போ இது கோர்ட்டுக்கு போயிருக்கு. ஸோ அதனால் நீதிமன்றம் அதில் இருக்கும்போது நம்ம அதை பற்றி கருத்து தெரிவிக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், என்னதான் இருந்தாலும் பொதுமக்களாகிய ரசிகர்களாகிய தொண்டர்களாகிய நம்மக்கிட்ட ஒரு சுய ஒழுக்கம் வேணும். அதுதான். ஏன்னா இப்போ 41 உயிர் போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம எவ்வளோ காசு பணம் செலவு பண்ணி இருந்தாலும் அதே மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள்லாம் கூட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி குழந்தைகள் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு என் சொந்தக்காரங்களே கூட 15-20 வருஷமாக குழந்தை இல்லாமலாம் கூட ஏங்கிட்டு இருக்காங்க. அப்படி குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வராதிங்க, முதியவர்களும் வராதிங்க, கர்ப்பிணி பெண்களும் வராதிங்க அப்படின்னு விஜய் சார் சொல்லியும் ரசிகர்களும் தொண்டர்களும் அதை கேட்காம செய்திருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்கக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம அவங்களே இவங்கள குறை சொல்கிறத விட்டுட்டு அந்த 41 குடும்பத்திற்கு நம்மளால் முடிஞ்ச நிவாரணத் தொகையோ இல்லை ஆறுதலோ ஏதோ ஒன்று சொல்லி அவங்கள இன்னமும் துக்கத்தில் ஆழ்த்தாமல் இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, அந்த விஜய் சாரோட ரசிகர் மன்றத்தில் உள்ள ஐடி விங்கில் உள்ள தம்பி மோகன் 21 வயதாவது. அவருக்கு அவங்க அம்மாவுக்கு கண்ணு கூட தெரியல. அந்த தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், இந்த மாதிரி அண்ணா எனக்கு இன்றைக்கி பிறந்த நாள்லாம் வாழ்த்து சொல்லுங்கண்ணா, அந்த வெந்து தணிந்தது காடு, மோகனுக்கு ஹாப்பி பர்த்டே பாடு அப்படின்லாம் சொல்லுவாப்புல. அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா இது தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து விட்டது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. அதற்கு முழு பொறுப்பு பொதுமக்கள் நம்ம தான் ஏற்றுக்கணும். ஏன்னா விஜய் சார் சொல்லியிருக்காங்க, குழந்தைகளை கூட்டிகிட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்களை கூட்டிகிட்டு வராதிங்க, முதியோர்கள் வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரசிகர்கள் நம்ம தான் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். ஏன்னா நானும் விஜய் சார் ரசிகர் தான். எனக்கு கூலுன்னு பேர் வந்ததுக்கு காரணமே துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் விஜய் சார் போட்டிருப்பார் இந்த மாதிரி ஒரு லாக்கெட்டு. அதுலேருந்து நான் விஜய் சார் ஃபேனு. இப்போ விஜய் சார் அரசியலுக்கு வந்ததுனால நானும் லெஜண்ட் சரவணன் அவர்களுடைய நற்பணிகள்லாம் பார்த்து நான் முத்துதுரை அவர்கள்ட்ட சொன்னேன், சார் நீங்கள் பண்ணுற நற்பணிகள்லாம் பார்த்துட்டு வரேன், எனக்கு உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். ஒன்று முத்துதுரை சார் சொன்னாங்க, சரி வாங்க நம்மளும் சேர்ந்து லெஜண்ட் சரவணன் நற்பணி மன்றத்தில் மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எல்லா ரசிகர்களுமே தயவு செஞ்சு அன்பு கூர்ந்து, அது சூப்பர் ஸ்டார் ரசிகராக இருந்தாலும் சரி, கமல் சார் ரசிகராக இருந்தாலும் சரி, அஜித் சார் ரசிகராக இருந்தாலும் சரி, விஜய் சார் ரசிகராக இருந்தாலும் சரி, சிம்பு சார் ரசிகராக இருந்தாலும் சரி, தனுஷ் சாரோட ரசிகராக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஒரு உயிர் போயிடுச்சு, இனிமேல் அது திரும்பி வருமா என்பது அது ரொம்ப கஷ்டம். அது சார் விஜய் இப்போ கரண்டில் இருக்காரு. தமிழக அரசு முதல்வர் என்ன இதை வேணாலும் என்ன பழி வாங்கி கொள்ளுங்கள், பொதுமக்களை இந்தமாரி 40-41 உயிர்களை பழி வாங்காங்க, எதனால இருந்தாலும் என்ன நேரடியாக என்ன செயல்படுத்திருக்காங்க, மக்கள் தலையிடாங்கன்னு கரண்ட் இப்போ இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறேன். 41 உயிர் போயிருக்கு. இந்த நேரத்தில் அரசியல் செய்து நீங்கள் பெரியவங்களா நாங்கள் பெரியவங்களா அப்படின்னு பார்க்காம இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்கிறதுனால, ஏன்னா கூல் சுரேஷ் சில விஷயங்களை ஓப்பனாக பேசிடுவேன். ஏன்னா மனசில் பட்டதை மட்டும்தான் கூல் சுரேஷ் பேசுவேன். நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் எதுனா ஒன்று சொல்லி அப்புறம் நான் கோர்ட்டுக்கு போயிட்டு நான் என் பொண்டாட்டி பிள்ளைங்க கோர்ட்டு வாசலில் நின்றுட்டு கதறது, அது எதுவும் நல்லா இருக்காது. ஆனால் இது சரியா தவறா, யார் மீது தப்பு என்பது இப்போ கோர்ட்டில் இருக்குது. அவங்க நீதிபதி அவர்கள், கோட்டார் அவர்களே, நீதிபதி அவர்களே, நீங்கள் யார் மீது தவறு இருந்தாலும் அது நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்ல முடியும்.